வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நயினார் வீட்டை பார்த்து ஆடிப்போன அமித்ஷா, 1500 கோடி சொத்துக்கள், பண்ணையாரி மறுபக்கம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக்கொண்டிருந்த போதுதான் 100 ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வாங்கியவர்தான் நயினா நாகேந்திரன் ஆவார். இவர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என்பதும் தொழில்கள் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியல் ஈடுபட்டவர் என்பதை செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழக பாஜக தரப்பில் தேர்தல் பணிகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 30 தொகுதிகளுக்கு பூத் கமிட்டி அமைக்கும் பணியும் நடைபெற்றதாம். இந்த நிலையில்தான் நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றார். அதுபோல் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலையும், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் இந்த பூத் கமிட்டியில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. பின்னர் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பிரம்மாண்டமான வீட்டின் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்தும் அளிக்கப்பட்டதா. பூத் கமிட்டி மாநாடு நடந்த இடம் நயினா நாகேந்திரனுக்கு சொந்த தொகுதிக்கு உட்பட்ட இடம்தான். இதனால் அமித்ஷாவானது தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று நயினா நாகேந்திரன் அவர்கள் தேநீர் விருந்தும் கொடுத்துள்ளார். அப்போது ஸ்டார் ஹோட்டல் லுக்கில் பிரம்மாண்டமாக இருந்த நயினா நாகேந்திரன் வீட்டை பார்த்து பிரமித்து போன மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறுகையில், அதைத் தொடர்ந்துதான் திருநெல்வேலி அருகே உள்ள கண்ணையார்குளம் கிராமம்தான் நயினா நாகேந்திரனின் பூர்வீகமாகும். அவரது தந்தையார் நயினார் தேவர் பெரும் நிகழ்வுகிறார். அப்போதிருந்தே வாரச்சந்தைக்கு குத்தகைக்கு எடுத்து நடத்துபவர் தான் அவர் அப்பா. பெர்மிட் இருந்தபோது கூட சாராய கடை எடுத்து நடத்துவதும், சாராய கடைகள் பார் நடத்துவதும், கிளப் நடத்துவதும், நிலங்களை வாங்கி விவசாயம் செய்வதும், அதை பிறருக்கு கைமாற்றுவதும் என பல்வேறு தொழில்களை செய்து வந்தவர் தான் இந்த நயினா நாகேந்திரன் ஆவார். அது மட்டுமின்றி நயினா நாகேந்திரன் சொந்த ஊரான திருநெல்வேலி பகுதியில் கூட அவரது பெயரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டார்களாம். பண்ணையார் என்றுதான் அன்பாக அழைப்பார்கள். நயினா நாகேந்திரன் குடும்பமோ அவ்வளவு செல்வ செழிப்பான குடும்பமாக அப்பகுதியில் திகழ்ந்து வந்ததாக செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் நயினா நாகேந்திரன் அவர்கள் 2021 6 2011 காலகட்டத்தில் கூட திமுக ஆட்சி நடைபெற்றால் நயினா நாகேந்திரனின் தொழில்கள் தான் அபார வளர்ச்சி பெற்றதா. அரசு போக்குவரத்து துறை நிலங்களை தொடர்ச்சியாக குத்தகைக்கு எடுத்தார்கள். அரசுக்கு சொந்தமான ஹோட்டல்களை எல்லாம் லீஸுக்கு எடுத்தார்கள். அது திமுக அமைச்சருடன் கைகோர்த்து தனது தொழில்களெல்லாம் நல்ல செல்வ செழிப்பாக பெருக்கியவர் தான் நயினா நாகேந்திரன் அவர்கள். அது மட்டுமன்றி ஆந்திராவில் கூட கடப்பா சுற்றுவட்டார பகுதிகளில் பல கிரானைட் குவாரிகளும் இவருக்கு சொந்தமாக இருப்பதென்று செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் ஜெயலலிதா அமைச்சர்கள் கூட மின்சாரத்துறை, தொழில்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது கூட முக்கிய பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கும் ஹோட்டல்கள் இவருக்கு சொந்தமானதாக இருக்கும். அதில் பங்குதாரர் இருந்தார் நயினா நாகேந்திரன் அவர்கள். அரசு நிலங்களை 49 வருடமாக 60 வருடம் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்து அதில் வருமானத்தை ஈட்டியவர் தான் இந்த நயினா நாகேந்திரன் ஆவார். அது மட்டுமன்றி 2021 சட்டமன்றத்தில் போட்டியிடும் போது தனது வேட்புமனுவில் அதாவது 1500 கோடி சொத்துக்களை நயினா அவர் மறைத்துள்ளதாக புகார் ஒன்று எழுந்துள்ளதா. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி செய்து விற்கக்கூடிய முக்கிய பொலிவராக நயினா விளங்கி வருவார் என்றும் கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதாவது நயினா நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் உள்ள சார்பு அலுவலகத்தில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தால் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி செய்து விற்கக்கூடிய முக்கிய புலியாக இருக்கிறார் நயினா நாகேந்திரன். அது மட்டுமின்றி அவரது மகனான நயினார் பாலாஜி அவர்களையும் அவரோடு இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.